நெருப்பெல்லாம் விட்டுருக்காங்க. செம்மையாக காரம் இருக்குன்ற மாதிரி பில்டப் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு தெரில எப்படி இவ்வளோ காரத்தை சாப்பிட்றாங்க. யார் சாப்பிடுவா இதை இப்படி இருந்தா? வா ஐயோ, ஜப்பானில் ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு ஸ்பைசியான ஃபுட்டு சாப்பிட்லான்னு ஆசைப்பட்டு இப்படி ஆகி போச்சு. இந்த ஊர்லேயும் கோலி சோடா இன்னும் கிளாசிக்காக இருக்குது. எல்லா இடத்தானே கிடைக்குமான்னு தெரில. இந்த இடத்துல அந்த பொட்டி கடை மாதிரி இருக்கிறது தானே கிடச்சிது. இந்த ஊர்லேயும் கவருக்குலாம் வந்து காசு கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது கவர் வேணுமான்னு கேட்குறாங்க. ஒருத்தையும் நான் வேணான்னு சொல்லி தப்பிச்சுக்கிட்டே இருக்கேன். கல்யாணம் ஆச்சா எப்படி ஆகும்? குண்டுள்ள சோடா வேணுமா, குண்டே இல்லாத சோடா வேணுமா, என்ன இதுதான் இருக்குது. இன்றைக்கி வந்து டெம்பரேச்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 9-8க்கு போயிட்டு இருக்குது. கீழே நம்பர் இருக்கா ஹோட்டலில் பாருங்க, இப்படி தான் இருக்குது. கையில் ஜப்பானீஸ் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டேன். இங்கே பாருங்க, அதிகாலை பயங்கரமாக இருக்குது குளிர். ஐயோயோ செம்மையாக இருக்குது. நம்ம இருக்க ஹாஸ்டலுக்கு அதான் ஹோட்டலுக்கு அப்படியே வெளில வந்தோம்னா இந்த மக்களே இங்கே பாருங்க. நம்ம வந்து இந்த இடத்துல டின்னர்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் போல். ஏன்னா வந்து நிறைய கடைகள் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வில்லேஜ் சைட்லாம் அப்படி தான் நினைக்கிறேன். 6-6:30 எஸ்கேப் ஆயிடுவாங்கன்ற மாதிரி தான் முடிச்சு. 4-4:30 நான் 6-6ன்றேன். இந்த ஊரில் பொறுத்த வரைக்கும் 6-6:30 ஓகேங்களா. இது வந்து நம்ம ஜப்பானில் வந்து இந்த வில்லேஜில் வந்து எங்கே கேட்டாலும் எல்லாமே இனிப்பாகவே தாங்க இருக்குது. கேட்டால் அவங்களுக்கு வந்து இனிப்பு ரொம்ப பிடிக்குன்றாங்க. தைவானுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. தைவானில் வந்து இனிப்புலாம் அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க, காரமும் சாப்பிட மாட்டாங்க. இந்த ஊரில் காரம் சாப்பிடவே மாட்டாங்க, இனிப்பு நல்லா சாப்பிட்றாங்க. அதனால் நிறைய சாப்பிட்டு எனக்கே போர் அடிச்சு போச்சு. என்னடா காலிலேருந்து ஒரு ஐட்டம் கூட காரமாக சாப்பிடல நான் இன்னைக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கடுப்பாக இருந்தது. சரி, ஆனால் ஒரே கடையில் மட்டும் நூடுல்ஸ் இருந்தது. முதல்ல நோட் பண்ணி வச்சிட்டேன். அவங்க வந்து 10 மணிக்கு தான் க்ளோஸ் பண்ணுவாங்க அந்த கடை. அதனால் அந்த கடையை கண்டுபிடிச்சி போயிட்டு வாங்கிட்டேன். இப்போது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் நூடுல்ஸு வெறும் சுடு தண்ணியை போட்டு பறக்கறக்குன்னு உள்ளே போட வேண்டியது தான். பாருங்கள், மிளகாத்தூள் இது போட்டிருந்தாங்க முன்னாடி. நெருப்பெல்லாம் விட்டுருக்காங்க. செம்மையாக காரம் இருக்குன்ற மாதிரி பில்டப் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு தெரில. அதுக்கப்புறம் இந்த டோனட் ஒன்று வாங்கினேன். இது அதுக்கப்புறம் கோலி சோடா. பாருங்க, இந்த ஊர்லேயும் கோலி சோடா இன்னும் கிளாசிக்காக இருக்குது. எல்லா இடத்தானே கிடைக்குமான்னு தெரில. இந்த இடத்துல அந்த பொட்டி கடை மாதிரி இருக்கிறது தானே கிடச்சிது. சரி, இது வாங்கியிருக்கேன். இது வந்து 127 130 சம்திங் ஓகேங்களா. இந்த ஊர் காசுக்கு நமக்கு எவ்வளோ ஆகுதுன்றதை மொத்தமாக சொல்கிறேன். இந்த மூணுமே நம்ம வாங்கினது வந்து நூடுல்ஸு, அப்புறம் அந்த டோனட்டு, அதுக்கப்புறம் இது மொத்தமாக வந்து நமக்கு வந்து 720 725 ஆயிருக்கு ஓகேங்களா. ஜப்பானீஸ் மணி. உங்களுக்கு கன்வர்ஷனில் நான் சைடில் போடுறேன். ஓகே சரி, நம்ம இப்போ வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணிட வேண்டியதுதான். போமா சாப்பிட்றலாமா? டின்னரை முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம் நூடுல்ஸை. ஓப்பன் பண்ணுவோமா? மாறு இங்கே பாருங்க. உள்ளே ஐயோ காட்டினா கீழே கொண்டுரும் போலியே. இருங்க, நான் கையிலே எடுத்து காட்டிடுறேன். உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போங்க. பவுட்ரு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, ஆரஞ்சு கலர் சாஸு. அதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் சாஸ் மாதிரி இருக்குது, ரொம்ப தண்ணியாக இல்லை, சாஸ் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இதுவும் ஒரு பவுட்ரு மாதிரி, ஆனால் நடுவில் அந்த காய்கறிலாம் கொஞ்சம் இது பண்ணி போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டரில் அங்கே குறைன்னு இருக்குது. ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கரெக்டாக அரை ஆளுக்கு பத்துறா மாதிரி இவ்வளோண்டு நூடுல்ஸு. அவ்வளோதான், இங்கே முடிஞ்சு போச்சு. இவ்வளோ தான் இருக்குது இதில். சரி, இதை வந்து நம்ம சுடு தண்ணி போட போகிறோம். சுடு தண்ணியை போட்டு சாப்பிட்ற வேண்டு தான். இப்போ வந்து சுடு தண்ணி பிடிச்சாச்சுங்க. சுடு தண்ணியை பிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அந்த 3 சாட்செட்டும் பிடிச்சி கொட்ட வேண்டியது தான். கொட்டிட்டு சாப்பிட்றலாம். முதல்ல இது ஆர்டர்லாம் தெரில, சும்மா தோராயமாக போடுறது தான். எடுத்து போடுவோம். பாருங்கள், சுடு தண்ணி குடிக்கும்போது அதில் ஒரு ட்விஸ்ட் இருந்தது. ஏன்னா வந்து லாக் ஒன்று இருக்கும். அது வந்து ஒரு தடவை தைவானில் வந்து ஒரு தடவை எடுத்தாலுமே ஓப்பன் ஆயிரும். ஹாட் வாட்டர் வந்து டிஸ்பென்ஸ் ஆகும். ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை போல். என்னடா அதுன்னு பார்த்தா ரிசப்ஷன் கேட்கலாம்னு சொல்லிட்டு தேடி பார்த்தா ஆளே இல்லை யாருமே. அப்புறம் மிளகா நெட்டி அப்படி அடிக்குது. ஐயோ, நிறைய வேற போட்டுட்டேனே. செம்மையாக அந்த வெறும் வெட்டி மிளகாத்தூள் போட்டு அப்படி அடிக்கும். அந்த நெட்டி அப்படி அடிக்குது. அவசரப்பட்டு எல்லாத்தையும் போட்டணும். ரொம்ப காரமாக இருக்கும் போலியே. இல்லை வேறு சேலஞ்சு வேறு இவனுங்கிட்ட நம்ம வேறு பண்ணி போட்டுமே அவசரப்பட்டு. சரி, அடுத்து வந்து இந்த சாஸ் கொஞ்சம் இதுவும் நிறைய இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா பாதி ஊற்றிப்போம், எனக்கு பயமாக இருக்குது. அப்புறம் பக்க விளைவுகள் ஏதாவது காட்டிட்டுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிரும். முடியாது. அதனால் நிறுத்துவோம். இதோட நிறுத்து. சிகரெட்டை நிறுத்து அப்படின்ற மாதிரி நிறுத்தியிருக்கேன் அதை. ஓகே, இப்போதைக்கு பாதி தான் போட்டிருக்கேன். சட்னி மாதிரி இருந்தது அது. அதுக்கப்புறம் இன்னொரு இதில் வந்து இந்த வெஜிடபிள்ஸ்லாம், ட்ரை வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். கெஸ் பண்ணுறேன், எனக்கு கரெக்டாக தெரில. ஓ, இதுவும் மிளகாத்தூள். என்னடா அது? இது வந்து கரம் மசாலா மாரி, இல்லை கறி குழம்புக்குலாம் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த ஃப்ளேவரில் இருக்குது கொஞ்சம்.
எனக்கு பயமாகவே இருக்குது. அதனால் போதும், இதுவும் பாதியிலே நிப்பாட்டிப்போம். சரி, இப்போ வந்து பிரிச்சுமே வேண்டியதுதான் சாப்ஸ்டிக்கு. இந்த ஊர்லேயும் கவருக்கெலாம் வந்து காசு கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது கவர் வேணுமான்னு கேட்குறாங்க ஒருத்தையும். நான் வேணான்னு சொல்லி தப்பிச்சுக்கிட்டே இருக்கேன். சரி, ஓகே, போடுவோம். காட்டுற இருங்க எப்படி இருக்குன்னு. இப்போது இங்கே பாருங்க, இப்படி தான் இருக்குது. எப்பா, இது லாஸ்ட்டாக போட்ட பொடி, அதுக்கு முன்னாடி போட்ட பொடி இதோ இதுதான் வெட்டி மிளகாத்தூள் வாசனை வந்துச்சு. ஒரு மாதிரி டல்லாக இருக்குது பாருங்கள் கலர். அது ஓகேங்களா. இப்போ வந்து சுடு தண்ணியை போட்டாச்சு, மசாலாக்களை போட்டாச்சு. அப்பா, கலர் எப்படி அம்சமாக இருக்குது பாருங்க. ஏதோ என்ன இது கார குழம்போ இல்லை மீன் குழம்பு மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. இப்போ அந்த அளவுக்கு கலராக ஆகிப்போச்சு பயங்கரமாக. சரி, கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சோம்னு வச்சுக்கோங்க, குக் ஆயிரும் அதுவாகவே. அப்புறம் லபக்குன்னு எடுத்து அடிச்சிட வேண்டியது தான். அதுக்குள்ளே நம்ம வேணால் டோனட் சாப்பிடுவோமா? டோனட் சாப்பிட்லாம் தான் தோணுச்சு. அதுக்கு முன்னாடி கோழி சோடா வந்து நம்மளை உறுத்துது. என்னை ஒரு தடவை குடியேன் அப்படின்ற மாரி. சரி, அதனால் வந்து அவரை வந்து சீல் ஓப்பன் பண்ணுறேன். ரொம்ப நல்லா சீல் பண்ணியிருக்காங்க. அது அந்த இது கோழியை உடைக்கிறதுக்கு ஒன்று கொடுப்பாங்கள்ல, அது நம்ம சீல் எடுக்கும்போது அப்படியே பறந்து ஓடுது. மேலே வந்து கோழி நிற்குது. இருங்க, நான் உங்களுக்கு அந்த கோழியை காட்டுறேன். மேலே பாருங்கள், தெரிதுங்களா உங்களுக்கு? இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்க, அடைச்சிருக்கா. இப்போ வந்து நம்ம இந்த ஒரு மூடி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை வச்சு ஒரு அழுத்துனா அது ஓப்பன் ஆகிக்கும் போல். எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியாமல் அவசரப்பட்டு வாங்கிவிட்டேன். அங்கேயே ஓப்பன் பண்ணியிருக்கலாமா? எதுக்கு இந்த வீண் வேலை? எப்படி இருக்கும்? வருது. இதை வந்து இதில் வந்து உடச்சிக்கலாம் போல். இதோ இந்த இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை வந்து நம்ம உடச்சி தனியாக எடுத்துகிட்டு அழுத்தினா உள்ளே போவோம். இல்லைன்னு வச்சுக்கோங்க, போகாது. இதை பாருங்கள், இதை நான் இப்போ எடுத்துட்டேன். இது வச்சு அழுத்திக்கலாம் இப்போ கையில். கல்யாணம் ஆச்சா எப்படி ஆகும்? குண்டுள்ள சோடா வேணுமா, குண்டே இல்லாத சோடா வேணுமா? என்ன கையிலே நான் சிக்கி உடைக்கும். அப்பா, பேஸ்ட் தான், பேசிக்கிட்டே இருக்கு. ஏதாவது ஒன்றுத்தையும் மணிராது உருப்படியான்றீங்களா? இங்கே வருங்க, கோழி உள்ளே இறங்கிடுச்சு. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே, அழகாக அப்படியே தகன்னு இருக்கு பாருங்க. ஃபுல்லாக ஏர் பபுள். பா, சரி குடிப்போம். ஃபஸ்ட்டு சோடா இன் ஜப்பான். தைவானில் குடிச்சிருக்கோம், இந்தியாவில் எக்கச்சக்கமாக குடிச்சிருக்கோம் சின்ன வயசுலலாம் அடம் பிடிச்சி. அதுக்கப்புறம் தைவானில் போய் குடித்தோம். அது வந்து க்ரீன் கலரில் பாட்டிலே இருக்கும். ஆனால் இங்கே வந்து க்ரீன் கலர் பாட்டில் இல்லை, ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. அதேமாதிரி பிராண்டிங் வந்து வெறும் அந்த சீலில் மட்டும் தான் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு லேபிளும் பண்ணல அவங்க. அப்படியே கிளாஸ், வெறும் கிளாஸ் தான். ஓகே, சரி குடிப்போம். இப்போ வாசனை வந்து அந்த பபுள் கம் நம்ம சின்ன வயசுலலாம் சாப்பிடுவோம் பாருங்க, அந்த வாசனை அப்படி அடிக்குது அப்பட்டமா. ஆமாம், சரி குடிப்போம். நல்லா இருக்கு. ஆனால் நம்ம ஊரில் சாப்பிட்ட அந்த பன்னீர் சோடாலாம் சொல்லுவாங்க பாருங்க, அந்த அளவுக்குலாம் இல்லை, நல்லா இருக்கு. ஆனால் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். சாப்ஸ்டிக்கை உடைக்கணும்னு சொல்லிட்டு இப்படி உடைச்சிருக்கேன், ஏறு மாறாக இருக்குது. சரி, ஓகே, வந்து நம்ம குழம்பு ரெடி பாருங்க. மீன் குழம்பு மாதிரி ஆகி போய் கிடக்கு. சாப்பிட வேண்டியது தான் பாக்கி. தெரிஞ்சு இப்போ சாப்பிட்லாம்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி குக் ஆகிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். லைட்டாக அந்த சாஸ் ஒட்டிக்கிட்டு இருந்தது சைடில், அம்சமாக இருக்குது. ஊறுகாய் சாப்பிட்ற மாதிரி இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆஹா, இன்னொரு பேக்கெட் கூட வாங்கியிருக்கலாம் போலையே. போகும்போது வேணால் இதே ஃப்ளேவர் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி வாங்கிட்டு போகலான்னு நினைக்கிறேன் நான் திரும்பி போகும்போது. நல்லாயிருக்கு. வாசனை அந்த அளவுக்குலாம் சூப்பர்லாம் சொல்ல முடியாது. நான் அந்த இது பிக்கிள் மாதிரி இருந்து பார்த்தீங்களா, அதை தொட்டு நக்கணும் போது நல்லா இருந்துச்சு. நூடுல்ஸோடு சாப்பிடும்போது எப்படி இருக்குன்னு எனக்கு அதிகமாக தெரியல. ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு இந்தமாரி இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் வந்து நம்ம ஜப்பானில் வந்து சாப்பிடுவோம். ஆஹா, சூடாக இருக்குது. அப்படியே கம்மன்னு அடிக்குது, அந்த நெடி வருது. ரொம்ப பில்டப் கொடுக்காதா, சாப்பிட்றான்றீங்களா? இருங்க, இதை வந்துடுறேன். கரெக்டான அளவில் நிறுத்திருக்கேன் போல. இதுவே எனக்கு மரணக்காரமாக இருக்குது. 3 நிமிஷம் போட்டுருந்தேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். பின்னாடி ரெகுலேட் தெரிஞ்சிருக்கோம். நாளைக்கு ஒரு வேலையும் பண்ணியிருக்க முடியாது. இது வேணா அப்படியே முடிக்க போகிறேன்னு சொல்கிறப்போ ஒரு வாய் சாப்பிட்றதுக்கே இப்போ உதறலாம் எரியுது.
என்னோட அநியாயத்துக்கு பண்ணுறானுங்க. என்னதோ காரமே சாப்பிட மாட்டாங்க. யார் இதெல்லாம் அப்புறம் சாப்பிட்றா இந்த ஊரில்? அப்பா பயங்கர கூட்டுறமாக இருக்குங்க. அப்பா செம்ம காரமாக இருக்குது. எப்படி இவ்வளோ காரத்தை சாப்பிட்றாங்க? யார் சாப்பிடுவா இதை இப்படி இருந்தா? அதான் நீங்கள் அளவாக போட்டுக்கங்க. நீங்கள் இந்த பிராண்டு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. நாங்கள் இப்போ காட்டணும் பார்த்தீங்களா, உங்கள் பிராண்ட் வாங்குறீங்கன்னா சும்மா 1/4 பாக்கெட் போட்டுங்க. எல்லாத்தையும் 1/4 போட்டிங்கனாலுமே நல்லா செம்ம காரமாக இருக்கும் போல் உங்களுக்கு. நம்ம ஊரில் இவ்வளோ காரம் சாப்பிடுவோம்னா தெரில எனக்கு. அவ்வளோ காரமாக இருக்குது. எனக்கு ஒரு வேளை அப்படி இருக்கான்னு தெரில. என் நாக்குக்கு செம்ம காரம். சரி, நூடுல்ஸ் சாப்பிடும்போதே இப்படி எரியுது. இந்த சாஸை கொடுத்தா அப்படி இருக்கும். குடிச்சு பார்ப்போமா? கொஞ்சோண்டு பிடிப்போம். பா நல்ல வேலை சோடா இருந்தது, இல்லைன்னா அவ்வளோதான். இதை குடிக்க முடியாதுங்க. குடிச்சா உடம்புலாம் போயிடும். பயங்கரமாக அப்படி அடிக்குது காரம். இது நம்மக்கிட்ட டோனட் இருக்கு, அதனால் இதெல்லாம் சாப்பிட்டு இந்த சோடா இந்த டோனட்டை குடித்தோம்னா சரியாக போகணும்னு நினைக்கிறேன் கொஞ்சம். அப்பா ஐயோ, ஜப்பானில் ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு ஸ்பைசியான ஃபுட்டு சாப்பிட்லான்னு ஆசைப்பட்டு இப்படியாகி போச்சே. நம்ம வேறு ஏதோ எதிர்பார்த்தோம். சரி, நாக்கு கொஞ்சம் செத்து போன மாதிரி இருக்கே, காலையிலேருந்து வெறும் ஸ்வீட்டாக சாப்பிட்றோமே அப்படின்றதுக்காக இப்படியே போச்சு. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். மறக்காமல் பிடிச்சிருந்தா ஒரு லைக் சப்ஸ்கிரைப் தட்டி விட்ருங்க. சரி, இன்னும் நிறைய ஃபுட்ஸ்லாம் இருக்குது. நான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸு. ஒரு வில்லேஜில் வந்து இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் அருமையாக இருக்குது. எல்லாத்தையும் உங்களுக்கு தெளிவாக காட்டிட்டு வரேன். A to Z எல்லாமே நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. சரி, இதுக்கு நான் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பேன்னா, ரொம்ப காரமாக இருக்குங்க. 40, 50 கொடுக்குறது அதிகம் இருக்கலாம். 100க்கு ரொம்ப ரொம்ப காரமாக இருக்குது. இந்த சோடா வந்து 80 கொடுக்கலாம். சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க, நம்ம தம்பிட்டு இருக்க ஹோட்டல்லையே ஹாட் ஸ்ப்ரிங் இருக்குதுங்க. நம்ம செகண்ட் ஃப்ளோரில் இருக்கோம். செகண்ட் ஃப்ளோருக்கும் தேர்ட் ஃப்ளோருக்கும் நடுவில் இருக்குது. ஒரே புகை மூட்டமாக இருக்குது. அதனால கேமராவே உங்களுக்கு அப்படின்னு தெரியும். நம்ம இந்த குளிச்சுட்டு அதுக்கு முன்னாடி குளிக்கிறதுக்கு முன்னாடி ரெஸ்ட் வந்து ரின்ஸ் பண்ணிக்கணும். பாடியை க்ளீன் பண்ணிட்டு தான் இதில் இறங்கணும். ஏன்னா அதேமாதிரி இங்கே ரெக்கார்ட்லாம் பண்ணக்கூடாதுன்றாங்க. ஏதாவது குளிச்சுட்டு இருக்கும்போதுலாம் எடுத்துடக்கூடாது. யாரும் இல்லாதனாலும் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் ஸ்பெஷல் இந்த ஏரியாவில். இந்த இடத்துல என்ன ஸ்பெஷல்ன்றது உள்ளே போய் காட்டுறேன். யாருமே வர மாட்டாங்க. அது தைரியமாக போயிடுறேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்துன்னு பார்த்தீங்கன்னா பாருங்களேன், இதெல்லாம் அப்படியே வந்து இது மாதிரி இருக்குது. கறி இதில் இருக்கும் பார்த்தீங்களா, கறி அந்த மாதிரி இருக்குது. நிலக்கறி மாதிரி. சூடு வந்து அவ்வளோ நல்லா ஃபஸ்ட்டுன்னு ஒரு ரொம்ப துவரலாம் இருந்துச்சு எனக்கு ஹாட்டாக. அதுக்கப்புறம் வந்து கோல்டாக மாதிரி தான் ஆகிடுச்சு. நடுவில் நம்ம வந்து குளிச்சுட்டு அதில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு திருப்பி இதில் வந்து ஷவர் எடுத்துகிட்டு போகலாம். ஷவர் வந்து நீங்கள் ஷாம்புலாம் லாஸ்ட்டாக யூஸ் பண்ணால் போதும். இங்கே வந்து நமக்கு 3 கொடுத்துருக்காங்க. பாடி சோப்பு, ஷாம்பு, கண்டிஷ்னரும் கொடுத்துருக்காங்க. 3மே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இதெல்லாம் அவ்வளோ ட்ரெடிஷ்னலாக அப்படியே இன்னும் பாரம்பரியமாக எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து நம்ம லக்கேஜெல்லாம் வச்சுட்டு போகணும். ஓகேங்களா? உள்ளே எந்த ஆக்சஸரியும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஃபோன் வந்து அலௌடு கிடையாதுன்றது வந்து ரெக்கார்டிங் அலௌடு கிடையாது. நீங்கள் ஃபோன் ஆனால் நார்மலாக ஆக்சஸ் பண்ணால் பண்ணிக்கலான்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போ இங்கே வந்து நம்ம குளிச்சுட்டு ஈரத்துணியோடு போகக்கூடாதுல்ல. அதனால் வந்து ட்ரை பண்ணுறதுக்காக ட்ரையர்லாம் வச்சுருக்காங்க. நல்லா துவட்டிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணிவிட்டு போகலாம். ஓகேங்களா? இப்படி தான் இருக்குது. இது ரொம்ப சின்னது. பெருசு வந்து நாங்கள் இன்னொன்று இருக்குது, அதை நான் காட்டுறேன். நான் சீக்கிரமாக போய் பார்க்குறேன் நாளைக்கு காலைல வேணா. அதுதான் நம்மளோட ஷவர் முடிஞ்சிச்சு. பாருங்கள், தலை வந்து இன்னும் இது பண்ணல, தோட்டல அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி வந்து டெம்பரேச்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது வந்து 9, 8க்கு போயிட்டுருக்குது கீழே. நாளைக்கு காலையிலையும் கிட்டத்தட்ட அதே ரேஞ்சில் தான் இருக்குன்றாங்க. நான் 6 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நான் 6 மணிக்கே உள்ளே போய் பார்க்குறேன். ஏதாவது எடுக்க முடிஞ்சா எடுத்து காட்டுறேன். ஏன்னா வந்து இது ரொம்ப சின்னது. நம்ம தங்கிட்டு இருக்கிறது வந்து 2 இருக்குது. மெயின் ஒன்று இருக்குது, ஒன்று வந்து பிரான்ச் ஒன்று இருக்குது. நம்ம பிரான்ச்சில் பக்கத்தில் இருக்கிறத 8வது பில்டிங்கு 7வது பில்டிங்னு பிரித்து வச்சுருக்காங்க. நம்ம வந்து 7வது பில்டிங்கில் இருக்கோம். 8 தான் பெரிய பில்டிங்காக. அங்கே வந்து நிறைய இருக்குது ஃபெசிலிட்டிலாம். நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் இதுக்கு முன்னாடி வீடியோவில். ஓகேங்களா? இந்த இடம் இவ்வளோ தான். ஓகேங்களா? ரொம்ப சின்னதாக இருக்குது. பட் இருந்தாலும் நல்லா இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் ப்ரைவேட்டாக நிறைய ஆட்களோடு நிற்க வேணான்ற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னா இப்படி வந்துடலாம். நானே அதுக்கு தயங்கி தான் நான் போகல. அங்கே நம்ம போன டைம் வந்து நிறைய பேர் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. எப்படி அது ஒரு சங்கோச்சமாக இருக்கும்ல.
எப்படா எல்லாத்தையும் முழு நிர்வாணமாக எப்படி ஒரு இடத்துல நிற்க முடியும் எல்லாரும் முன்னாடியும்? நமக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கும். ஆனால் ஜப்பானீஸ் கல்ச்சரில் இது சாதாரணம் போல். ஹாட் ஸ்ப்ரிங்லாம் நிறைய நியூட் ஹாட் ஸ்ப்ரிங்காக தான் இருக்கும் போல். நம்ம தைவானில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். பட் இங்கே வந்து ஜப்பானில் வந்து கொஞ்சம் எனக்கு ரொம்ப கூச்சமாக இருந்தது. அதனால் நான் பண்ணல. நாளைக்கு காலையில் சீக்கிரமாக போயிட்டு முடிஞ்சால் ரெக்கார்ட் பண்ணவோ இல்லை ஒரு பிக்சராவது அட்லீஸ்ட் எடுக்க பார்க்குறேன் உள்ளே போயிட்டு. ஓகேங்களா? சரி, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. சரி, நான் இங்கே வந்து தலையை தவிட்டிட்டு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் உடனே ஏஞ்சிக்கணும். இப்போ வந்து கிட்டத்தட்ட 11 மணி ஆகிப்போச்சு. நான் இப்போ தூங்கிட்டு ஒரு 5-6 மணி நேரத்தில் ஏஞ்சி ரெடி ஆனால் தான் நாளைக்கு காலைல போய்ட்டு உங்களுக்கு அதை காட்ட முடியும். அதுக்கப்புறம் இங்கேருந்து இன்னொரு சூப்பரான லொக்கேஷன் போக போகிறோம். அதை அடுத்த வீடியோவில் ரிவீல் பண்ணிடுறேன். இல்லைனா இது முடியும் போது கரெக்டாக உங்களுக்கு காட்டுறேன். சரி, ஓகே, பார்ப்போம். பை. காலை வணக்கம் மக்களே. எந்திரிச்சாச்சு, குளிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்பர் இருக்கா ஹோட்டலில் பாருங்கள். இப்படி தான் இருக்குது. கையில் ஜப்பானீஸ் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டேன். வெளியில் பயங்கர குளிர் இன்னைக்கு. சரி, வாங்க. 6 மணி கரெக்டாக 6 மணிக்கு தொடங்கிடுவேன்றாங்க. அதனால் ஜப்பான்காரங்க தான் டைமிங் வந்து கரெக்டாக கீப் பண்ணுறாங்கன்றாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு செக்கிங்கில் போடுவோம். சீக்கிரமாக போய் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். யாருமே இல்லைங்க பாருங்க. ரிசப்ஷன் ஏரியாவே காலியாக கிடக்கு. இங்கே பாருங்க, அதிகாலை பயங்கரமாக இருக்குது குளிர். ஐயோயோ, செம்மையாக இருக்குது. நம்ம இருக்க ஹாஸ்டலுக்கு அதான் ஹோட்டலுக்கு அப்படியே வெளில வந்தோம்னா இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஆனால் வெறும் கால் மட்டும் தான் நினைக்க முடியும். ஃபுல்லாக பாடி இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு தண்ணி லெவல் இல்லை. அதனால் நம்ம அங்கே உள்ளே போட்டு தான் பெட்ரு. இங்கே அதேமாதிரி வெளியில் பயங்கர குளிராக இருக்குது. உள்ளே போனால் ஹீட்டர் ஃபெசிலிட்டியும் இருக்கும், ஹாட் ஸ்ப்ரிங்கும் இருக்கும். கலரை பாருங்கள் எப்படி இருக்குது. இன்னும் சூரிய உதயமே ஆவலை போல் இருட்டாகவே இருக்குது. சரி, வாங்க போவோம்.